வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சாட்சி பெருமாள் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வலம் வந்த ஒரு படம். இப்போ இந்த படம் 10 கோட்டா OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை வின்னி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு மனிதரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. யார் இந்த சாட்சி பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பொதுவாக லேண்டை வாங்கணும் விற்கணும் அப்படின்றதுக்கெலாம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காகவே ஒரு நபர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் நம்ம சாட்சி பெருமாள். இவர் ஆக்சுவலாக ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட ஊர் ஆக்சுவலாக தேனியில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். டெய்லி அந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு டவுனுக்கு வேலை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரோட பேத்திக்கு காது குத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு செய்முறை செய்யணும், அதுக்கு பணம் தேவை. ஒருவேளை செய்முறை செய்யலைன்னா மாப்பிள்ளை அசிங்கப்படுத்தி விட்டுருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பார். ஸோ இதுக்காக பணத்துக்கு அல்லாடிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவருக்கு பணம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான். ஸ்டார்டிங்லேயே அந்த மலை கிராமத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அதுவே ஒரு விதமான வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஆடி மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவை காட்டினது, அதுக்கப்புறம் அந்த மலைப்பாதையிலிருந்து இவர் டவுனுக்கு வரக்கூடிய அந்த வழியில் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், அதாவது காட்டு மாட்டெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சீக்வன்சஸை ரொம்ப நேச்சுரலாகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் அந்த பணத்துக்காக படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, அது கூட ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு விதமான பரிதாபம் அப்படின்றது உண்டாகும். அதே மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ன்ற மாதிரி 2 சம்பவங்களை காட்டியிருப்பாங்க. இந்த 2 சம்பவம் வழியாகவுமே சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மனிதர்கள் எவ்வளோ செல்ஃபிஷாக மாறுறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே சக மனுஷனை மதிக்கிறதோட முக்கியத்துவத்தை ரொம்ப நீட்டாகவே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளோட பெரியவன் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதும், நம்மளோட சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களே அவங்கள அரைகிற வரைக்கும் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. எல்லாரையும் ஒரு சக மனுஷனாக ட்ரீட் பண்ணணுங்கிறத ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 1 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம், ஒரு பயங்கர குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் எனக்கு 2 விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த மனம் மாற்றம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக நேச்சுரலாக அமைச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அமைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸை முடித்த விதமும் ஒரு மாதிரி ஓப்பன் கிளைமேக்ஸாக தான் முடிச்சிருப்பாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாகவே முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.